அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேச கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய மதத்துவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும், நாட்டின் நலனுக்காக இதுபோன்ற கருத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்கள் குறித்த பிரதமரின் வெறுப்பு பேச்சை ஏற்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர்னும் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவர். அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு, வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல், மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்குறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுகளை பேசுவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.